மன்னிக்கவும் ஐயா. ஐயா, இது உங்க புகாட்டியா? அது புகாட்டி வாங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க? எப்படி போனது? ஒரு நிமிஷம். நாங்கள் உலகிலேயே மிகப்பெரிய ஊடக சேனல்களில் ஒன்றை நடத்துகிறோம். சேனலை 10 மில்லியன் பின்தொடர்பவர்களுக்கு வளர்த்தோம். ஒரு நிமிடம் நேரமா? நண்பரை நேர்காணல் செய்தீர்கள். என்ன? நீங்கள் என் நண்பனை நேர்காணல் செய்தீர்கள். நண்பர்களில் ஒருவரை கேட்கலாம். ஆமாம், நான் ஒரு தொழில் முனைவோர். தொழில் முனைவோராக இருக்கிறீர்களா? ஆமாம், நான் தான். எத்தனை வணிகங்கள் வைத்திருக்கிறீர்கள்? அந்த சில தசாப்தங்களில் பல வணிகங்களை வைத்திருந்தேன். நாங்கள் நிமிடம் நேர்காணல் செய்யலாமா என்று நினைக்கிறீர்களா? ஆம். எந்த வணிகம் அதிகம் பணம் சம்பாதித்தது? கார் வணிகம். நீங்க கார் வியாபாரியா? நான் கார் வணிகத்தில் இருக்கிறேன். ஒரே ஆண்டில் நீங்கள் சம்பாதித்த அதிகபட்ச தொகை எவ்வளவு? நான் ஒரே நாள்ல $80 மில்லியன் செய்தேன். $80 செய்தீங்களா? ஆமா, உண்மையாக. நீங்கள் பள்ளியில நல்ல மாணவரா? நான் பள்ளியில மோசமான மாணவன். எனக்கு ADD கவனச்சிதறல் இருந்தது. அப்போது அது தெரியவில்லை, ஆனால் அது உண்மையில் ஆசீர்வாதம். பள்ளியில கற்றுக் கொடுக்காத ஒரு வணிக பாடம் யாருக்காவது சொல்ல வேண்டும் என்றால் அது என்ன? உலகம் கற்றுக் கொடுக்கும், கேட்க தயாராக. நீங்கள் பாருங்கள், எலான் மஸ்க் எப்போதும் ராக்கெட்டுகளை ஏவுகிறார். அவை வெடிக்கலாம், ஆனால் ஒவ்வொன்றிலிருந்தும் அவர் கற்றுக்கொள்கிறார். அதே சமயம் போயிங் 5 வருடங்கள் காத்திருந்து ஒரு சிறப்பான ராக்கெட்டை ஏவ முயற்சிக்குது, ஆனால் அது வேலை செய்யவில்லை. இந்த இரண்டின் வேறுபாடு. வாய்ப்பு எடுக்க பயப்படாதீர்கள். சவால் எடுக்கல அப்படின்னா வெற்றி முடியாது. 20 வயது இளைஞர்களுக்கு வழங்கக்கூடிய சிறந்த வாழ்க்கை அறிவுரை என்ன? உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற மிகப்பெரிய முடிவு நீங்க திருமணம் செய்யும் மனைவி தான். அவங்கள உங்க சேலை விரும்பலைன்னா உங்கள் வாழ்க்கையில முரண்பாடு ஏற்படும். நீங்கள் உண்டு பிரச்சனையாக இல்லாமல் தீர்வாக மாறும் ஒருவரை தேட வேண்டும். மிகவும் சரி. நீ எப்போது வீட்டுக்கு வரப்போற? இது அதுக்கு முற்றிலும் எதிராக இருக்கிறது. என் மனைவி நாங்கள் செய்யும் காரியங்களை விரும்புகிறார். சில நேரங்களில் அவரை அலுவலகத்தில் இருந்து கொண்டு வர வேண்டும். ஏனில் அவர் அதே ஆர்வம். வயது என்ன? நான் 65 வயசு. யார் தலைமுறை உழைக்கிறது, உங்களதா எனதா? அது நாம் பார்க்கலாம். இந்த கடைசி தேர்தலுக்கு பிறகு எனக்கு நிறைய நம்பிக்கை வந்துவிட்டது. உங்கள் தலைமுறை பெரிய விஷயங்களை செய்ய உருவாக்கப்பட்டதாக நான் நினைக்கிறேன்.